எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜெயக்குமார். டிஜிட்டல் அட்வர்டைசிங் யூடியூப் சேனல் மூலம் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி கூடுவாஞ்சேரியிலேருந்து 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் லேண்டு ப்ளஸ் இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ப்ராப்பர்ட்டியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து ரியல் எஸ்டேட் கண்டென்ட் தான் நான் போஸ்ட் பண்ணிட்டு வரேன். அதில் ரீசேல் பிளாட்டு, லே அவுட் பிளாட்ஸு, அப்பார்ட்மெண்ட்ஸு, இண்டிவிஜுவல் வீடுன்னு தினந்தோறும் நான் ப்ராப்பர்ட்டிலாம் போஸ்ட் பண்ணிட்டு வரேன். அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும், உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போவே நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் நிற்கக்கூடிய இந்த லேஅவுட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரியிலேருந்து ஷார்ப்பாக 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க. அதாவது கூடுவாஞ்சேரி வெஸ்ட் சைடில் கரெக்டாக 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் குத்தனூர்னு சொல்லக்கூடிய லொக்கேஷனில் ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு மத்தியில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த லேஅவுட் அமைஞ்சிருக்குங்க. எக்ஸலண்ட்டான லேஅவுட்டுங்க. இதுபோல் லேஅவுட் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரு. ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு மத்தியில் ஒரு சைட்டு ப்ளஸ் இண்டிவிஜுவல் வீடுங்க. அதாவது நீங்கள் லேண்டாக வாங்கினாலும் வாங்கிக்கலாம், அல்லது இண்டிபெண்ட் ஹவுஸாக வாங்கினாலும் வாங்கிக்கலாங்க. ஸோ இதுதான் கம்ப்ளீட்டாக நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் இருந்து லேண்ட் அவைலபிளாக இருக்குது, வீடுனா எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் லேண்டு, எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு, என்ன விலையில் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற A to Z கம்ப்ளீட் டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. வாங்க பார்க்கலாம், ஒன் பை ஒன்னாக போகலாமா? வாங்க போகலாம். சைட்டோட என்ட்ரன்ஸ் இதாங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சைட்டுங்க. கேட்டட் கம்யூனிட்டி சைட். கேட்டட் கம்யூனிட்டி சைட்டுனா என்னென்னு கேட்குறீங்களா? 24x7 செக்யூரிட்டி ஃபெசிலிட்டியோட சிசிடிவி சர்வேலன்ஸோட ஃபுல்லாக உங்களுக்கு 4 பக்கமும் காம்பவுண்ட் வால் போட்டு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நல்ல ரோடு போட்டு கொடுத்துருப்பாங்க. இபி ஃபெசிலிட்டி இருக்கும். சைட்டை சூப்பராக டெவலப் பண்ணி வச்சுருப்பாங்க. அதான் ஒரு கேட்டட் கம்யூனிட்டிங்க. இந்த பக்கம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு நிறைய போயிட்டு இருக்குங்க. நிறைய பேருக்கு வந்து டவுட் வரும், இங்கே கட்டுற வீடுகள் எல்லாமே செங்கல்ல கட்டுறாங்களா இல்ல ஹாலோ பிளாக் கல் யூஸ் பண்ணி கட்டுறாங்களாங்கிற டவுட் வரும். நீங்க கவலையே பட தேவையில்ல. பாருங்க, நிறைய செங்கல் தான் இறக்கி வச்சிருக்காங்க. இங்க கட்டி இருக்கிற எல்லா வீடுகளுமே ரெட் பிரிக்ஸ் மற்றும் ISI பிராண்டட் TMT ராட்ஸ் யூஸ் பண்ணி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த சைட்ல உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வேணும் அப்படின்னாக்க அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜ்ல நீங்க வீடு புக் பண்ணாலும் பண்ணிக்கலாம், அல்லது உங்களுக்கு பிளாட்டா தான் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 800 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்தே பிளாட் அவைலபிளா இருக்குதுங்க. ஒரு பக்கா DTCP அண்ட் ரெரா அப்ரூவ்டு லேஅவுட்டுங்க. உங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அப் டு 80% வரைக்கும் நீங்க பேங்க் லோனுக்கும் போய்க்கலாம். சைட்ல உங்களுக்கு 30 அடி மற்றும் 24 அடியில அகலமான சிமெண்ட் ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க. பிளாட்டாவும் வாங்கிக்கலாம், இண்டிவிஜுவல் வீடாவும் நீங்க வாங்கிக்கலாம். பிளாட்டா புக் பண்றீங்க அப்படின்னா பர் ஸ்கொயர் ஃபீட் 2950 ரூபாங்க. ஓகே, லேஅவுட் பத்தின டீடைல்ஸ் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இந்த சைட்ல ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜ்ல நமக்கு ஒரு இண்டிவிஜுவல் வீடு சேல்ஸ்க்கு வந்திருக்குதுங்க. அந்த வீட்டை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வீட்டோட ஃபைனல் ஒர்க் நடந்துட்டு இருக்குங்க. இன்னும் 3 to 4 டேஸ்ல உங்களுக்கு வீடு கம்ப்ளீட்டாவே ரெடி பண்ணிடுவாங்க. இண்டிவிஜுவல் போர்வெல், செப்பரேட் காம்பவுண்ட் வால், 3 பேஸ் EB கனெக்ஷனோட வீடு ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜ்ல நமக்கு சேல்ஸ்க்கு வருது. இந்த வீட்டோட டோட்டல் லேண்ட் ஏரியா 962 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. பில்டப் ஏரியா 850 ஸ்கொயர் ஃபீட். லேண்டும் சரி வீடும் சரி ரெண்டுமே உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. ஓகே, உள்ள போலாம். சேஃப்டி பர்பஸ்க்கு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. டோர் ஃப்ரேம் ரெண்டுமே உங்களுக்கு டீ குட்ல தான் கொடுத்துருக்காங்க. உள்ள வந்துட்டீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஹால்ங்க. பெரிய சைஸ் லிவிங் ஹால். ஹால்ல 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. ஹால் நல்லா உங்களுக்கு எப்பவுமே வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்கும். ரூஃப்ல பாருங்க, லைட்டுக்கான ஆப்ஷன், ஃபேனுக்கான ஆப்ஷன், ஒரு ஹூக் ஒன்று கொடுத்துருக்காங்க. வீடு 100% வாஸ்து பிரகாரம் கட்டியிருக்காங்க. டபுள் பெட்ரூம்ஸ், ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஹால், ஒரு கிச்சன், 2 ரெஸ்ட் ரூம், ஒரு கவர்டு கார் பார்க்கிங்கோட நமக்கு இந்த வீடு சேல்ஸ்க்கு வருதுங்க. DTCP அப்ரூவ்டு லேண்ட்ல பில்டிங் அப்ரூவல்லாம் ப்ராப்பரா வாங்கி as per வாஸ்து பிரகாரம் கட்டப்பட்ட வீடு. மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்ததான் நாம கிச்சன் பார்க்கலாம். கிச்சனும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸான கிச்சன் தான். பெரிய சைஸ் கிச்சன். SS சிங்க், கிரைனைட் பிளாட்ஃபார்ம் தான் போட்டிருக்காங்க. ஓப்பன் டைப் விண்டோ கொடுத்துருக்காங்க. 2க்கு 3ல பெரிய சைஸ் ஓப்பன் டைப் விண்டோ கொடுத்துருக்கிறதுனால கிச்சன் நல்லா உங்களுக்கு எப்பவுமே வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்கும். கிச்சனோட ரூஃப்ல பாருங்க, ஃபேன் போடுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சிம்னி வைக்கிறதுக்கு பிளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் ஃபேன் போடுறதுக்கு ஹோல் கொடுத்துருக்காங்க. இந்த ஹோலை நீங்க சிம்னி பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். லாஃப்ட் ஷெல்ஃப்லாம் தாராளமா கொடுத்துருக்காங்க. கிச்சன் பிளாட்ஃபார்ம்ல இருந்து 4 அடி ஹைட்டுக்கு உங்களுக்கு வால் டைல்ஸ் பிளேஸ் பண்ணிருக்காங்க. அடுத்ததான் மெயினா சுவிட்சஸ்ங்க. கிச்சனுக்கு கொடுக்கக்கூடிய சுவிட்சஸ், அதாவது ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு, ஆரோ வாட்டர் போடுறதுக்கு, மிக்ஸி கிரைண்டர் வைக்கிறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா சுவிட்சஸ் எல்லாமே ப்ராப்பரா கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு யூஸ் பண்ணிருக்கிற ஒயர்ல இருந்து சுவிட்சஸ்ல இருந்து பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் வரைக்கும் எல்லாமே பிராண்டட் மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. நீங்க கூடுவாஞ்சேரி 4 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ள இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் வாங்குற பிளான்ல இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த சைட்டையும் மிஸ் பண்ணாம நேர்ல விசிட் பண்ணி பாருங்க. லொகேஷன் அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஃப்ளட் இஷ்யூ கிடையாது. தண்ணியும் சூப்பரா இருக்குங்க. அதே போல 30 அடியில சுவையான உப்பு இல்லாத குடிநீர் கிடைக்குது. நீங்க இதெல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வரும்போது.
ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்க்கிங், லிவிங் ஹால், கிச்சன் இதெல்லாமே பார்த்துட்டோம். அடுத்ததான் நம்ம பெட்ரூம் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் பெட்ரூம். நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெட்ரூம். இந்த வீட்டோட ஃப்ளோர் பிளான் வேணும், சைட்டை நேரில் விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு நேரில் விசிட் பண்ணி பாருங்க. ரூஃப்ல ஃபேனுக்கான ஆப்ஷன், ஒரு ஹூக் ஒன்று கொடுத்துருக்காங்க, லாஃப்ட், ஷெல்ஃப், ஏசி பிளக் பாயிண்ட், அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் இதெல்லாமே பக்கவா கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமுக்கு. ஃப்ளோர் டைல்ஸ் பொறுத்த வரைக்கும் 2x4ல வெட்ரிஃபைடு டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் நம்ம அட்டாச் ரெஸ்ட் ரூம் பார்க்கலாம். ரெஸ்ட் ரூமுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இந்த பக்கம் வந்து ஓப்பன் டப் விண்டோ கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய விண்டோவாக தான் கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் நல்லா உங்களுக்கு வெளிச்சமாகவும் காத்தோட்டமாக இருக்கும். டாய்லெட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெஸ்டர்ன்ல கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய சைஸ் ரெஸ்ட் ரூமாக தான் இருக்கு. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்தாச்சு. அடுத்ததான் நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்க்க போகலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியில எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணாம தரமாவே பண்ணிருக்காங்க. ஓகே, அடுத்ததான் நம்ம இப்போ செகண்ட் பெட்ரூம் பார்க்கலாம். செகண்ட் பெட்ரூமுக்கு முன்னாடி ரைட் சைட்ல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்தியன் ஸ்டைல்ல ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம் நல்ல ஒரு ஸ்பேசியஸான ரெஸ்ட் ரூமாக தான் இருக்கு. ஒரு விண்டோ ஒன்று கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்கு. 7 அடி மட்டத்துக்கு வால் டைல்ஸ் பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஹீட்டர் பாயிண்ட், ஷவர்க்கான ஆப்ஷன் இதெல்லாமே பக்கவா கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய சைஸ் ரெஸ்ட் ரூம் தான். ஓகே, வாங்க நம்ம பெட்ரூம் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கறது வந்து செகண்ட் பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் டைப்ல பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. லாஃப்ட், ஷெல்ஃப், ஏசி பிளக் பாயிண்ட் இதெல்லாமே பக்கவா கொடுத்துருக்காங்க. ரூஃப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபேன் போடுறதுக்கு ஒரு ஆப்ஷனும் ஒரு ஹூக்கும் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதே போல் உங்களுக்கு ரூஃப்ல இருந்து வால்ல இருந்து எல்லாத்துக்குமே ப்ராப்பராக பட்டி பார்த்து நல்லா ஷைனிங்காக இருக்கு. நல்லா இருக்குங்க, தரமாக இருக்கு. ஒர்க்கோட ஃபினிஷிங் சூப்பராக இருக்கு. நீங்க ஒரு லேண்ட் வாங்கி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணினீங்கன்னா எவ்வளவு தரமா பண்ணுவீங்களோ அதே தரத்தோட இவங்களும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இந்த ஒரு வீடு மட்டும்தான் தற்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. மற்ற வீடுகள்லாம் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்குது. நீங்கள் சைட்டுக்கு வரும்போது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்க வீடுகளை நீங்கள் புக் பண்ணாலும் சரி, அல்லது ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்கக்கூடிய இந்த வீட்டை நீங்கள் புக் பண்ணாலும் சரி, அல்லது லேண்டாக புக் பண்ணாலும் சரிங்க, உங்களுடைய விருப்பம் தான். ஓகே, கிரவுண்ட் ஃப்ளோரில் ஓவராலாக எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ மேலே ஓப்பன் டெரஸ்க்கு போகலாம். ஸ்டெப்ஸ்லாம் ஏறுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்குங்க. சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தான், நல்லா அகலமாகவும் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 அடி அகலம் குறைஞ்சது இருக்கும். மேலே போகலாம். ஓப்பன் டெரஸ்க்கு வந்தாச்சுங்க. இப்போ தான் ஒர்க்கு போயிட்டுருக்கு. மேலே வந்து கூல் ரூஃப் டைல் போடுறதுக்காக எம்சாண்டெல்லாம் இறக்கி வச்சுருக்காங்க, டைல்ஸ்லாம் இறக்கி வச்சுருக்காங்க. காலம் பாருங்க ரைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க மேலே இன்னும் 2 ஃப்ளோர் எக்ஸ்டெண்ட் பண்ணனாலும் தாராளமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த சைட் இருக்கக்கூடிய சரௌண்டிங்ல குறைஞ்சது 500 ஃபேமிலியாவது இருப்பாங்கங்க. அந்த அளவுக்கு பக்கா ரெசிடென்ஷியல் ஏரியா தான். நல்ல ஒரு லொகேஷன், மிஸ் பண்ணிடாதீங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடை சுற்றி பார்த்தீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த சைட்டும் சரி வீடும் சரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி கூடுவாஞ்சேரிலேருந்து 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் ஒரு பெரிய டிஸ்டன்ஸே இல்லைங்க. பக்கத்தில் வேணும்னு கேட்டுட்டு இருக்காதீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், கூடுவாஞ்சேரிலேருந்து 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் உங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் கிடைக்காது. 962 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் 850 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டு பண்ணி வீடு ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் ரெடியாக இருக்குங்க. நீங்கள் உடனே கூடி வரலாம். இந்த வீட்டோட காஸ்ட்டு 52 lakhs, 52 லட்சம் ப்ளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் தனி. லேஅவுட்டில் பிளாட்டாக வாங்குறீங்க அப்படின்னாக்க 800 ஸ்கொயர் ஃபீட்லேருந்தே பிளாட் அவைலபிளாக இருக்குதுங்க. பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு 2950 ரூபாய் மட்டுமே. நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸு, மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல அருமையான சைட்டு. வீட்டையும் சைட்டையும் நேரில் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிட்டு நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டிகள்லாம் தொடர்ந்து வர இருக்குது. நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு ப்ராப்பர்ட்டியில் கூட சந்திக்கிறேன். வணக்கம்.